இன்னைக்கு சபை நன்றாய் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. நவமான இருதயம் இல்லாமல் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள கிரியை செய்கிறார் நீங்கள் நினைச்சாலே வி ஆர் ராங். சபைகள் ராங். புரிஞ்சுக்கோங்க. நல்லா பாருங்க, சில பிசாசு நல்லா அந்நிய பாஷையில் நல்லா ஜெபம், ஸ்பீக்கிங் இன் டங்ஸ். ஒன்றுமே இல்லை, ஸ்பீக்கிங் இன் டங்ஸ் ஐடென்டிட்டி என்ன தெரியுமா? பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ள இருக்கிறதுக்கான அடையாளம். நல்லா பேசிட்டு ரிட்டன் வீட்டுக்கு போய் கெட்ட கெட்ட வார்த்தையில் என்ன பண்ணும்? அதுக்குள்ளே இருக்கிறது என்ன ஆவி? ஏன்னா எனக்கும் வருது, என் மனைவி மேலே என்ன வருது? கோவம் வருது. ஆண்டவர் அழகாக சொன்னார், நவமான இருதயத்தை நான் முதல்ல என்ன பண்ணுவேன்? தருவேன். அதுக்கப்புறம் தான் என் ஆவி உன்னால் என்ன பண்ண முடியும்? பெற முடியும். இன்றைக்கி இந்த கல்ச்சர் நல்லா சுற்றி பாருங்கள். சபை ஃபுல்லாக லபோதீபம் வி ஆர் ஷவுட்டிங் லைக் எனி திங். அது அநேகர் கிண்டல் பண்ணாலும் ஏன் அது கிண்டலுக்குரியதாக ஆகுது தெரியுமா? இது எல்லாத்தையும் பேசிட்டு வீட்டுக்குள்ளே போயிட்டு என்ன வார்த்தை பேசுகிறோம்? இது பரிசுத்த ஆவியா? இது பரிசுத்த ஆவியா? யோசிச்சு பாருங்க. பிசாசு எந்த அளவுக்கு சபைகளை அழித்திட்டான், எந்த அளவுக்கு நம்மளே நம்ப வைக்கிறான். நீ பரிசுத்த ஆவியை, இன்னைக்கு பரிசுத்த ஆவியை பெற்றவன் அவனுடைய நாவிலிருந்து வருகிற வார்த்தை பரிசுத்தத்துக்குரியதாம் ஜீவனுக்குரியதாம் மாற்றம்தான். இந்த காலையில் சபை நான் நிற்க சொல்கிறேன், இன்னைக்கு ரியலாக உங்கள் வாழ்க்கையில் கோவங்கள், கசப்புகள், வெறிச்சல்கள் இருக்குன்னா நவமான இருதயத்தில் நம்ம இல்லை. அதற்காய் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறாரு, என்கிட்ட விண்ணப்பம் பண்ணுங்க, நான் அதை உங்களுக்கு என்ன பண்ணுவேன்? தருவேன். அதை தந்து முடித்த உடனே உங்கள் மேலே என்னத்தை வைப்பார்? பரிசுத்த ஆவியை தருவார். இன்னைக்கு பரிசுத்த ஆவி இஸ் டிஃப்ரெண்ட், ஆண்டவர் தொடுறது டிஃப்ரெண்ட். இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்க புரிஞ்சுக்கணும். இல்லை பாஸ்டர், நான் ஜெபம் பண்ணும் போது என்னை தொட்டார், அது தொடுறது அனுபவம் வேறு, பரிசுத்த ஆவியை பெறுகிற அனுபவம் வேறு. ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. போட்டு குழம்பிக்காதீங்க. ஆண்டவர் ஒருத்தனை தொடுகிற அனுபவம் வேறு, பரிசுத்த ஆவி உனக்குள்ளே ஆக்டிவாக இருக்கிற அனுபவம் வேறு. ஏன்னா அந்த அனுபவம் உனக்குள்ளே இருக்கும்போது உன் வாயிலிருந்து வருகிற வார்த்தை, உன்னுடைய இருதயம், உன்னுடைய செயல்பாட்டு எல்லாம் யாரை போல இருக்குன்னா கிறிஸ்துவ போல இருக்கும்.